என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசி. வணக்கம். நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும், தொழில் ஆலோசகர் NS வெங்கட்ராமன் அவர்களும், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்களும், பத்திரிகையாளர் ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்னைக்கு சிங்கம் ஒன்று தன்னுடைய முதல் தடத்தை பதிச்சிருக்குது. மேக் இன் இந்தியா அப்படிங்கிற பரப்புரை இயக்கத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி. FDIனா ஃபர்ஸ்ட் டெவலப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு ஒரு அறைகூவலையும் அவர் விடுக்கிறாரு. இந்த அறைகூவல் தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்றதா, இல்ல எல்லா அரசுகளும் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்காக வழக்கமாக முன்வைக்கக்கூடிய ஒரு வழக்கமான முழக்கம் அப்படின்னு பாக்குறதா அப்படின்னு இரண்டு கேள்விகள் அதை பார்க்கும்போது எழுது. அதுக்கு சுருக்கமாக உங்களுடைய பதில முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம விரிவாக பேசலாம். பத்ரி. என்னுடைய பார்வையில் இது ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது இன்னும் புரட்சிகரமான கருத்துங்கிறத விட அது எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால இது இந்தியாவுக்கு ரொம்ப நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சுந்தர். இது ரொம்ப ஒரு அபத்தமான விஷயமா தெரியுது. முதல்ல மேக்கிங் ஆஃப் இந்தியா நடக்கும், அப்புறம் மேக் இன் இந்தியாவுக்கு அப்புறம் எங்கே போக முடியும்? முதல்ல மேக்கிங் ஆஃப் இந்தியா நடக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து மேக் இன் இந்தியா தேவையா தேவையில்லையாங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். சார் வெங்கட்ராமன். இது எந்த விதத்தில் பார்த்தாலும் பாராட்டக்கூடிய திட்டம். அதே சமயம் அடிப்படை தொழில் பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சவங்க சுவர் இல்லாத சித்திரம் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு நம்ம தொழிலமைப்புகளில். ஒன்று வந்து நிர்வாக சீர்கேடு. அதை விரிவாக பின்னால பேசலாம். ஞானி. இது ஒன்றும் இல்லை, இது வந்து பிஜேபி பொறுத்த மட்டும் சரி, காங்கிரஸை பொறுத்த மட்டும் சரி, அண்மை காலத்தில் ரெண்டு பேருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்த பழைய கல் புதிய மொந்தம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓல்டு வைன் என்ன நியூ பாட்டில் தான். இது பாட்டில் வந்து மோடி வந்து அவருடைய ரெட்டாரிக், அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து ஒரு விற்பனராக அவர் இருக்கிறதுனால ஒரு புதிய மொந்தையில் அதை அறிவிச்சிருக்காரு. நான் ஒரே ஒரு வாக்கியம் தான் அதில் சொல்ல விரும்புகிறேன். மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து மேக் இன் இண்டியான்றது வேற, மேக் பை இண்டியாங்கிறது வேற. ஏன்னா இப்போ மேக் இன் இண்டியாங்கிற போது வேற யாரோ இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிற விஷயமா மட்டும்தான் இருக்க போகுது. FDI பற்றி அவர் அதிகம் பேசும்போதே இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடு அவங்க வந்து இங்கே சேருதுங்கிற மாதிரி அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்காரு. மேக் பை இந்தியான்னு சொல்லும் போதுதான் இந்திய மக்கள், இந்திய தொழிற்சாலைகள், இந்திய தொழிலதிபர்கள், இந்திய தொழிலாளர்கள், இந்திய நலன் சார்ந்து இந்திய சமுதாயம் உருவாக்க போகுதாங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ மேக் பை இந்தியாவா மேக் ஃபார் இந்தியாவா எல்லாம் தான் நமக்கு கேள்வி. மேக் இன் இந்தியாங்கிறது வந்து வேற யாருக்கோ ஒரு அவுட் சோர்சிங்கான ஒரு பெரிய ஹப்பா நம்ம உருவாக்குற ஒரு அமைப்பு தான் அது. நீங்க சுதேசி தொழில வரவேற்கணும். சுதேசின்னு சொல்லணும். அடிப்படையில் யாரோட தொழில்நுட்பம் யாருக்காக செய்ய போறோம், இந்த ரெண்டு அடிப்படையும் தான் பின்னால வாதிக்க வேண்டியிருக்கு. வெங்கட்ராமன், நீங்க ஆரம்பிச்சதே நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது மன்மோகன் சிங் அரசும் இதே மாதிரி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்காக அரசு எல்லா விதமான உதவிகளையும் செய்யும் அப்படின்னு கடந்த காலத்துல சொன்னதை பார்த்திருக்கிறோம். இப்போ நரேந்திர மோடியும் அதே மாதிரி சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு சில காரணிகள் வந்து நீங்க எல்லா பிரதமர்களும் வலிந்து கூப்பிட்டாலும் அந்நிய நேரடி முதலீடு எதிர்பார்க்கிற அளவுக்கு வரலன்னா இங்கு வேற ஏதோ சிக்கல் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதான் நீங்க சுவர் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்றீங்க. என்ன காரணிகள் இங்க தடையாக இருக்கு அந்நிய நேரடி முதலீடு வர? அதாவது ஒன்னும் திரு மோடி வந்து அந்நிய முதலீடு கேட்கிறாரு, அதை மாத்திரம் அவர் நம்பி இல்லை. அதனால மன்மோகன் சிங்க்கும் மோடிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதில் அடிப்படை பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு இந்தியாவில். ஒன்று வந்து நிர்வாக முறை சீர்கேடு, அதனால ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, பெரிய பிரச்சனை. ரெண்டாவது தொழில்நுட்ப குறைவு. தொழில்நுட்ப குறைவுனா இன்னைக்கு நம்ம மங்கள்யான் விண்வெளிக்கு விட்டுருக்கோம், உண்மை. அணுசக்தியில பெரிய பாராட்டுகள் பெரும்படியாக செஞ்சு நடந்திருக்கோம், உண்மை. ஆனா இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் பரவலா எல்லா தொழிலும் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிவகாசியில இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் பண்றோம், பட்டாசு. சைனாலேருந்து பட்டாசு வருது, வந்த உடனே எல்லாம் பயந்து ஐயோ சைனாவை நிறுத்தணும். சைனாவில் இருக்க குவாலிட்டி, அதில் இருக்க வெரைட்டி இவங்களால பண்ண முடியல. அதான் தொழில்நுட்பத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். ரெண்டாவது வந்து திரு மோடி FDIன்னு சொல்றதுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்கிறாரு. அதில் தவறு இல்லை.
அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது மாத்திரம் பிரச்சனையை தீர்க்காது. இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்னா அவங்களுக்கு எங்க வேணுமோ அங்கதான் முதலீடு சொல்றாங்க ஒழிய இந்தியாவுக்கு எங்க தேவைங்கிறத முதலீடு செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது பிரச்சனை வந்து ஓடி தீர்மானிக்கிற வலிமை வந்து இந்தியாவுக்கு இல்ல. அதை தீர்மானிக்கிற வலிமை வந்து இந்தியாவுக்கு இல்ல. அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா தப்பு இல்ல, அவங்களுக்கு எங்க சௌரியமோ அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்தியா முதலீடு வேணும். இந்தியாவில பணத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்தியாவில் இருக்கிற சேவிங்ஸ் எடுத்தீங்கன்னா 25-30% ஒரு சராசரி மனிதர் இந்தியாவில் சேவ் பண்றாங்க. அது உலகத்தில் ஒரு இடத்துலயுமே அந்த இடத்துல கிடையாது. நம்மளோட பிரச்சனை வந்து இந்தியர்களே இந்தியாவில் முதலீடு செய்ய முன்னேற வர மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள பயம். அதுக்கு அந்த குளறுபடியே மோடி கலைஞர்னா கட்டாயம் அவர் ஜெயிப்பார். வருதுல இந்தியர்களே இந்தியாவில் முதலீடு செய்ய மறுக்கிறாங்க அல்லது தயங்குறாங்க. அந்த மாதிரி இங்க முதலீடு செய்யாம வேற எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசும்போதும் அவரு சொல்றாரு. இது வந்து அவருடைய எண்ணங்களை கனவுகளை அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு மட்டும் பார்க்கணுமா? இதை நனவாக்குறதுக்கான ஒரு உருப்படியான செயல் திட்டம் அவரிடம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல இப்ப இல்ல எதிர்காலத்துல உருவாகும்னு சொல்லணும். இல்ல ஒரு தெளிவான ஒரு செயல் திட்டம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது முதல் நாள் என்ன அனௌன்ஸ்மெண்ட், முதல்ல அவர்களுடைய இணையதளம், இது எல்லாத்தையும் போய் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை விளம்பரத்தில் இருந்தே எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நண்பர்கள் வந்து அதை சுந்தரராஜன் வந்து அப்படியே எடுத்து ஏழை புறந்தல் எல்லாம் மார்க்கெட்டிங் அப்படின்னு, அது இல்லை. ஒரு தெளிவான திட்டம் இருக்கிறது. நம்ம வந்து ஒருத்தரை பிடிக்கலைன்னா பகாரன்னு குறை சொல்லிடக்கூடாது. என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு தான் நம்ம பேசணும். இங்க இது வந்து SEZ அப்படின்னு நம்ம முன்னாடி எல்லாம் பேசியிருக்கோம். இது SEZ அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்பட்டது. ஏதோ இந்தியாவுடைய ஒரு பகுதியை வந்து பிச்சு ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்துடக்கூடிய மாதிரியான ஒன்றாகவும், ஏதோ அந்த இடத்துல வந்து ஒரு அந்நிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பத்தி பேசி அந்த இடம் யாரோ அப்படியே தூக்கிட்டு போய் அவங்களுடைய சட்டங்களை வைத்துக்கொண்டு எல்லாரையும் வதைக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரியாக அது பார்க்கப்பட்டது. அந்த பிராண்டிங்கே தப்பாக போயிருச்சு எவ்வளவு காரணங்களால. இன்றைக்கு மேக் இன் இந்தியா அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு எக்ஸலன்ட் பிராண்டிங். முதல்ல அந்த SEZங்கிற கான்செப்ட் வேற மாதிரி ஒரு பிராண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அது மார்க்கெட்டிங்கா பிராண்டிங் இல்ல அது மட்டும் இல்ல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கும்போது இதே மாதிரியான நடவடிக்கைகள் நடந்தது எனக்கு இன்னும் நினைவுல இருக்கு. அவங்க வந்து investindia.com அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சாங்க. இங்க வந்து makeinindia.com அப்படின்னு இவங்க investindia.gov.in ஆரம்பிச்சாங்க. இவங்க .com ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து தேசிய உற்பத்தி கொள்கை அப்படின்னு சொல்லி அக்டோபர் 2011 மத்திய அமைச்சரவை அவங்களுக்கு ஒண்ணு அங்கீகரித்தது, ஒப்புதல் கொடுத்தது. இங்க இவர் வந்து இப்போ மேக் இன் இந்தியாவுக்காக கேம்பெயின் பண்றாரு. எல்லாமே அங்க நடந்த மாதிரியே தான் தெரியுது. இப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நீங்க புரட்சிகரமானது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். முதல்ல ஒண்ணு வந்து ட்ராக் ரெக்கார்டே இருக்கு. மோடியுடைய ட்ராக் ரெக்கார்ட், அவருடைய விருப்பம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இன்றைக்கு அதற்கான ஒரு அடித்தளம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது வந்து இந்த அரசால புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் போதாது. இப்ப இதே இது வந்து 6 மாசத்துல ஒண்ணும் நடக்கலைன்னா நம்ம இவரை வந்து கட்டாயமா கிரிட்டிசைஸ் பண்ணணும். இன்றைக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும் ஒரு அந்நிய நேரடி முதலீடு வரணும்னா, முதல்ல மேக் இன் இந்தியாங்கிறதே வந்து ஒரு அவமானகரமான ஒன்றாக பார்க்க வேண்டியதில்லை. ஞானி சொல்ற மாதிரி இன்றைக்கு நம்ம வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை மேக் இன் இந்தியாங்கிறது யாரோட இன்ட்ரெஸ்டுக்காக கேள்வி இல்ல, அது அடிப்படையில வேலைகளை இந்தியாவுக்கு தருவதுங்கிற ஒரே காரணத்தினாலே முதல்ல வந்து அதை பாராட்டணும். அதன் பிறகு அதை நமக்கு வேண்டிய அளவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லிடுறேன்னா, எந்த மாதிரியாக இதை அப்ரோச் பண்றோம், எந்தெந்த மினிஸ்டர்ஸ் எப்படி ஒரு சிங்கிள் விண்டோல கிளியரன்ஸை உருவாக்கி தரப்போறோம், எப்படி வந்து சும்மா சிவப்பு கம்பளம் விரிக்கிறதுங்கிறது வந்து வெறும் வார்த்தையாக இல்லாம இந்தியாவில் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கான கட்டுப்பாடுகள் வந்து மிக அதிகம். மற்ற பல நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, ஒரு கம்பெனியை மூடுறதுக்கு இன்னும் எவ்வளவு அதிகமான வருடம் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனைகள் நமக்கு வந்து தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாவற்றிலும் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்ல தெளிவா தெரியுது. இல்ல அதுதான் அது சேர்ந்து வரும்பொழுது பிரதமர் கொடுக்கிற நம்பிக்கை வந்து அந்த இடத்துல என்ன கூட எந்தெந்த அமைச்சரை எதற்காக நம்ம நியமிச்சிருக்கோம், அவர்கள் எப்படி இதுல ஈடுபட போறாங்கிற ஒரு செயல் திட்டம் இப்ப நமக்கு தெளிவாக தெரியுது. இப்ப நீங்க நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்கு, ஊக்கம் தர்ற மாதிரி இருக்கு, நேர்வகையான
தேசபக்தியுடையது, அறிவு கூர்மையோட ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பலர் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கு நரேந்திர மோடியினுடைய பேச்சை, அவருடைய கனவை, திட்டத்தை, அவருடைய எண்ணத்தை பாராட்டி பேசுறாங்க. ஆனா நீங்க எடுத்த எடுப்பிலேயே வந்து அதை ரிஜெக்ட் பண்றீங்க. இல்ல அவர் பத்திரி சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து எஸ்இசட்னு சொல்லிச்சு, இவங்க வந்து டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் கார்டுன்னு சொல்றாங்க, மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் கார்டுன்னு சொல்றாங்க. பேர்கள் தான் வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல அடிப்படை பார்க்க வேண்டிய விஷயம், அடிப்படையான விஷயம், பெரிய திட்டங்கள் எல்லாமே வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிரானவை தான். நீங்க எனி லார்ஜ் ஸ்கீம் வந்து என்விரான்மெண்ட் அகேன்ஸ்டான விஷயம் தான். இது வந்து 1940களில இருந்து ஷூமேச்சர்ல இருந்து ஜேசி குமரப்பல இருந்து எவ்வளவோ பேர் வலியுறுத்தி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவசியம் என்ன, நம்மளுடைய நாட்டுக்கு என்ன தேவை? இன்னைக்கு $5 பில்லியன் வந்து 2 குளிர்பான நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் முதலீடு செய்ய போறதா சொல்றாங்க. யாருக்கு வேறு அந்த குளிர்பானம்? அவங்க தயாரிக்கிற நாட்டிலேயே அந்த குளிர்பானங்கள் தடை செய்ய சொல்லி அந்த அரசு அதிபருடைய மனைவி வந்து பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ண போறாங்க? 5% வந்து பழச்சாரை வச்சு பண்ணுங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு சுத்தமாக மக்களுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு என்ன தேவை, இந்த மண்ணுக்கு என்ன தேவை அப்படி எதுவுமே கணக்கு எடுத்துக்காம இந்த மாதிரி அந்நிய மொழியுடைய உள்ள வந்து யாருடைய லாபம்? அப்ப அதிகமான வளங்கள் உறிஞ்சப்படும், கோல் பிளாக்ஸ் போகும், ஸ்டீல் போகும், மைனிங் போகும், மின்சாரம் அதிகமாக தேவைப்படும், நீர் உறிஞ்சப்படும். இதெல்லாம் யாருக்கான வளர்ச்சி? கடந்த 10 வருஷமாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து வளரவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குங்கிறது உண்மைதானா? இப்ப மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு தேவை வந்து இந்தியாவுக்கு இருக்குங்கிறது உண்மைதானா? இல்ல, நீங்க இந்தியன் எக்கானமி வந்து அக்ரேரியன் பேஸ்ட் எக்கானமி. நீங்க அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எல்லாமே இன்னைக்கு வர்றாங்க, எல்லாம் நோக்கியா என்னாச்சு, வேலை வாய்ப்புன்னு சொல்றாரு. நோக்கியா வந்தாங்க, 22,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஓவர் நைட்ல வேலை இல்லாம போச்சு. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு போயிட முடியும். நம்ம நாட்டுக்கு என்ன தேவை? அந்த மாதிரி நாங்க நிச்சயமாக தொழில் வளர்ச்சி வேண்டானோ, தொழில்கள் வேண்டானோ யாருமே சொல்ல. இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த நாட்டுடைய எக்கனாமிக் பேக் போன் ஆக்க விஷயம் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு எக்கனாமி தான். அதுக்கு என்ன விஷயங்கள் செய்ய முடியும், அதே சார்ந்த தொழில்கள் என்ன பண்ண முடியும் பாக்குறதா சரியான. விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் தான் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சுந்தர் சொல்றாரு. அதுல இருக்கிற கேள்விகளை நான் திரும்ப பேசுறேன். பட் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, ஒரு அறைகூவலை நரேந்திர மோடி முன் வச்சிருக்கிறாரு. வேலை வாய்ப்பு ஏழைகளை நடுத்தர வர்க்கமாக உயர்த்தக்கூடிய, நடுத்தர வர்க்க மக்களை வந்து பணக்காரர்களாக்குகிற, வாங்கும் சக்தியை அதிகரிக்கிற ஒரு முயற்சியை அரசு எடுத்த உடனே நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க. இல்ல, அதுக்கான முயற்சி ஆயுதுங்கிறது அடிப்படையே கேள்வி கேட்கிறோம். அதுக்கான முயற்சி என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதுக்கான முயற்சி இல்ல. இது நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு 22,000 பேர் முதல்ல எடுத்தாங்க, பெண்ணாச்சுங்கிறாரு. 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நிசான்ல 200 பேர் 2 வருஷ காலமா வேலை பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள் வந்து 200 பேர், அவங்க எல்லாம் வந்து ஒரு தற்காலிகமா 2 மாசம் வேலைக்கு போனவங்க இல்ல, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க. 200 பேர் தூக்கியாச்சு. என்ன பிரச்சனை இருக்கு? என்ன இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதே எவ்வளவு பெரிய பிரச்சனையா காமிக்கிறீங்க. ஒரு நிறுவனத்துக்கு ஆள்கள் தேவைப்பட்டா வேலைக்கு எடுத்துக்கிறதும், ஆள் தேவைப்படாட்டி வேலையில விட்டு நீக்கிறதும் என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, ஒரு சிக்கல் இல்ல. என்னன்னா ஆட்களை இவங்க இந்த எடுக்கப்படுறதும் நீக்கப்படுறதும் இருக்குல்ல, இவங்க வாழ்க்கை உத்தரவாதம் எங்க இருக்கு? பர்மனன்சி ஆஃப் ஜாப் கிடையாது, எந்த விதமான கேரண்டி ஆஃப் லைஃபும் கிடையாது, ஃபியூச்சருக்கான சேவிங்கான எந்த ஸ்கோப்பும் கிடையாது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிடையாது, இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் கிடையாது. சரியா சொல்ல போனா செயல் திட்டம் ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொன்னார் பத்ரி. நானும் அது முழுக்க வழிமொழியிறேன். அவங்க செயல் திட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. மோடிக்கு இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு, நீங்க அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து அத்தனை பேரும் பேசிருக்காங்க. யார் வந்திருக்காங்க? அந்த இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி, மேனுபேக்சரிங் செக்டார் பண்ணணும்னு பேசுற ஒரு கூட்டத்துல எந்த பெரிய தொழிற்சங்கத்துடைய தலைவரையாவது மோடி அழைச்சிருக்காரா? பாத்தீங்கன்னா அவங்க யாராவது அந்த கூட்டத்தில் பேசிருக்காங்களா? ஒரு இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒர்க்கர் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு நாட்டில் அத்தனை ஒர்க்கர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற யூனியன்ஸ் ரெப்ரசன்டேஷன் அங்க இருக்காங்களா? இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்காங்களா? வேலை வாய்ப்பை பத்தியோ வேலை உத்தரவாதம் முழுக்க முழுக்க முதலாளிகள் தொழிலதிபர்களை மட்டும் உட்கார வச்சுட்டு அவங்களோட மட்டும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஐடியா ஆக்ட டோட்டலா காலி பண்றது அந்த செயல் திட்டத்துடைய அடுத்த வேலை. இண்டஸ்ட்ரியல் ஞானி சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறது வரேன் சார். ஞானி சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறது அதுதான். தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகளை யாரையும் கூப்பிட்டு பேசாம நீங்க தொழில் வளர்ச்சியை பற்றி பேசுறது எவ்வளவு தூரம் சாத்தியமானது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் பட்டியலிட்ட சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து தொழிலாளர்களுக்கு தேவை இல்லை. நினைக்கிறீங்களா? முதல்ல வந்து இந்த நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஏதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்காங்களான்னு சத்தியமா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவங்கள ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா மட்டும் தான் நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, வாழ்க்கைக்கு உத்தரவாதம் எதுக்கெல்லாம் உத்தரவாதம் தருவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வேலையே இல்லாம திண்டாடிட்டு இருக்கிற மக்களுக்கான உத்தரவாதம் எதுவுமே இல்லாத நிலையில டெம்பரரி ஜாப், கான்ட்ராக்ட் ஜாப் அப்படிங்கிறது எவ்வளவோ மேம்பட்டது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே டெம்பரரி தினக்கூலிக்கு ஆட்களை வைத்துக் கொண்டு வளர்ந்து விட முடியாது.
ஆனால் அதே சமயம் அவங்களுடைய உற்பத்திக்கான திறன்கள் தினம் தினம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தற்காலிக வேலை பணியாளர்கள் கட்டாயமாக தேவை. அதற்கான அனைத்து சட்டங்களும் இருந்தால்தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துக்கு வர முடியும். அதே சமயம் அவர்களுக்கு இனஃப் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் தேவை. அவர்களுக்கு அனைத்து விதமான வசதிகளோட இன்னொன்று இன்றைக்கு கான்ட்ராக்ட் ஜாப் த்ரூ தேர்ட் பார்ட்டிஸ் டெம்பரரி ஒர்க்கர்ஸ்க்கு இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸோட சேர்த்து தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பெனிஃபிட்டோட சேர்த்து தான் இருக்கு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல பணி செய்யற அத்தனை பேரும் டிசிஎஸ் உடைய நேரடி பணியாளர்கள் கிடையாது. அவர்கள் வேறு ஒரு நிறுவனம் மூலமாக, அது மிகவும் குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடிய பலரும் அதுல வர்றவங்க எல்லாம் வேறு ஒரு கம்பெனியோட பேர்ல இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் பெனிஃபிட் உண்டு கட்டாயம். இது ஒண்ணுமே இல்லாம அவர்களை ஏமாத்தி கொண்டு போயிருவாங்க கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியில நிலைமை வேற. ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இது மாதிரியான சலுகைகள் இல்லாம ஆட்களை வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு சிக்கல் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் நம்ம பேசுற மேனுபேக்சரிங் செக்டர், அது சர்வீஸ் செக்டர். என்ன நீங்க சர்வீஸ் செக்டர் பத்தி பேசுறீங்க, மேனுபேக்சரிங் செக்டர்ல தெளிவா பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் கான்ட்ராக்ட் லேபருங்கிறவங்களுக்கு இந்த எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துக்கிட்டே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமா இருக்கிற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இன்னைக்கு பிரச்சனை அதுதான். பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இருக்கு. ஒரு அடிப்படையா ஒரு வெறுப்பு இருக்கு போல இருக்கு மோடி மேல. மோடி மேல அடிப்படையே இல்லாம அதாவது மோடி 3 மாசம் தான் மக்களை நேசிக்கிறோம். 3 மாசம் தான் ஆச்சு. இன்னைக்கு வேலையை விட்டு பண்ணவங்க எல்லாம் மோடினால போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு இதெல்லாம் மோடியா மன்மோகன் சிங்கா வாஜ்பாயா இதெல்லாம் 10-15 வருஷமா நடந்துட்டு. அது இவங்க சொல்றதே ஒரு இதே மோடி இடத்துல வேற யாரும் இருந்தா எப்படி சொல்ல மாட்டாங்களா? அது உண்மை என்னன்னா வெங்கட்ராமன் சார் நான் கரெக்ட் பண்ணேன். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இது பழைய கல்லு புதிய மொந்தான்னு சொன்னேன். காங்கிரசும் பிஜேபி 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரே பாலிசி தான். பேக்கேஜ் பண்ணி கொடுக்கறதுல மன்மோகனுக்கும் சோனியாவுக்கும் இருந்த இன்எஃபிஷியன்சியை விட மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த இந்தியா அதிகம். அவ்வளவுதான். திட்டங்களை பத்தி பேசலாம். என்ன மோடி என்னன்னா ஒண்ணு அவருக்கு ஒரு இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த பார்வை கட்டாயம் இருக்கு. அவர் எஃப்டிஐ மாத்திரம் சொல்லல, முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்ப தடையாக இருக்கக்கூடியதுல இப்ப பத்ரி ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இது தொழிற்சட்டங்கள் காலாவதியாக போனவை அப்படித்தானா, அல்லது சீர்திருத்தம் தேவைன்னு சொல்றீங்க. காலாவதிங்கிறது ரொம்ப சொல்ல தயங்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன். சீர்திருத்தம் தேவை, தொழிற்சட்டங்கள்ல சீர்திருத்தம் தேவை. இவர் குறிப்பிட்ட மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல மாற்றம் தேவை, ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல மாற்றம் தேவை. இது எல்லாத்தையும் செய்து கொடுக்கறத ஒரு பாதுகாப்பான தொழில் சூழல் அப்படின்னு இன்னைக்கு நரேந்திர மோடி யாருக்கு பாதுகாப்பான தொழில் சூழல் தான் நம்ம தொழிலதிபர்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு பாதுகாப்பான தொழில் சூழல் பாதுகாப்பான சூழல் இருந்தால்தான் முதலீடு என்பதே நடக்கும். அப்பதான் வேலைகள் என்பதே வரும். இல்ல வேலைகள் நம்பிக்கை இல்ல. இப்ப நோக்கியா நல்ல எக்ஸாம்பிள். நமக்கு நோக்கியா என்னாச்சு 22,000 பேருக்கு யார் நீங்க வேலை கொடுத்துருக்கா? அவங்க ஒரு ஊர்ல ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க திடீர்னு ஒரு 15,000 சம்பளம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க பழகிட்டாங்க. இன்னைக்கு அவங்க திருப்பி போய் சொன்னா அவங்க எங்க போய் வாழ முடியும், எப்படி பண்ண முடியும்? எந்த விதமான தொழில் பாதுகாப்பும் கிடையாது. என்றான் என்னாச்சு நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. போபால் நடந்த விபத்து ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு பல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. முதல்ல அடிப்படையில ஏன் இந்த இண்டஸ்ட்ரியல் கார்டர்ஸ் வேணும்னு தான் கேள்வி. நீங்க இன்னைக்கு டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் கார்டு அறிவிச்சிருக்காங்க இல்லையா? பல லட்சக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்த போறாங்க தொழிற்சாலைகளுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க சாப்பாடுக்கு? போன யூபிஏ கவர்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஹெக்டேர், கிட்டத்தட்ட சிக்கிம் மாநிலம் அளவுக்கு ஃபாரஸ்ட் லேண்ட் நான் ஃபாரஸ்ட் யூஸ்க்கு டைவர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஒவ்வொரு நாளைக்கும் 330 ஏக்கர் ஃபாரஸ்ட் லேண்ட் நான் ஃபாரஸ்ட் யூஸ்க்கு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு தொழிற்சாலைகள் வரும்போது இவ்வளவு ஃபாரஸ்ட் டிகிரேட் ஆகும், வளங்கள் எப்படி பிரஷர் ஆகும்? நீங்க சொல்றது எல்லாம் ஒரு ஃபேக்டர். பேசலாம் சார், நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.